குழந்தைகளுக்கோ, பெரியவர்களுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நெஞ்சு சளி இருந்துட்டே இருக்கும். அது மாரி கொர்ரு, 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 கொர்ருன்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். என்னென்னவோ மருந்துகள் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து சரியான மாரி இருக்குமே கண்டி, மற்றபடி அந்த நெஞ்சு சளி இருந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இந்த நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய தைலம், இல்லன்னா அந்த மென்தால், தைமால், பச்சை கற்பூரம் இது இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ண ஏதாவது தைலங்கள் நம்ம வீட்ல இருக்கு அப்படின்னா, அத வந்து ஒரு 3 நாட்கள் வந்து சும்மா நம்மளுடைய நெஞ்சு மேல நம்ம நார்மலா பூசுறா மாரி பூசிட்டு, தைலம் பூசுறா மாரி பூசிட்டு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கற்பூரவள்ளி சாறு காலையில ஒரு டம்ளர் உள்ளுக்கு குடிச்சிங்கன்னா, அந்த சளிய வந்து இலகுவாக்கிடும். அதுக்கப்புறமா நீங்க வந்து குப்பை மேனி சாப்பிட்டீங்க அப்படின்னா, வாந்தியா அந்த மொத்த சளியும் வந்துரும். இல்ல எனக்கு ஐயோ! எனக்கு வாந்தி வந்தா என்னால தாங்க முடியாது. அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடிய சுகபேதி தைலங்கள், தைலமா வந்து சாப்பிடணும். அத வந்து நம்ம என்ன பண்ணணும், இரவு நேரத்தில ஒரு 10 துளியோ, 15 துளியோ கலந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, மலத்தில அந்த மொத்த சளியுமே வந்துரும். நெஞ்சு சளி பிரச்சனை இல்லாத நம்மளால வாழ முடியும்.